ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன் சன்னாவை. குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு ஒரு 5 to 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கலாமா? ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணி பொரியட்டும். பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. இப்போ நல்லா வதக்கி விட்டுடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, 40 to 50% வதங்கினாலே போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கி விட்டுடுங்க. ஒரு மீடியம் சைஸு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் மசிஞ்சு வரும். இப்போ இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள். ரொம்ப கரம் மசாலா போடணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டாலே போதும். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். சன்னாவை ஃபுல்லாக மசிச்சிட வேண்டாம், ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் மேத்தி இலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. தேங்க்யூ.